ஹலோ எவ்ரிவான். ஸோ நான் தான் உங்கள் நாசர் பாஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் இருக்க டேட்டாவை ஏபிஐ கீயை யூஸ் பண்ணி எப்படி ஃபெச் பண்ண போகிறவங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேசிக் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற டெக்னிக் அண்ட் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் ஸோ சிம்பிள். நான் அவ்வளோ டீப் அண்ட் டவுனாக போகிறதில்ல. இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் அதை மேலே ரிசர்ச் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவ் இல்லை இன்னும் டீப்பாக வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ எஸ், இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற சாம்பிள் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெதர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. சிட்டி நேம், எனிதிங், ஜிப் கோடு, எதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதோட டேட்டா ரிப்போர்ட் எல்லாமே இதில் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை கொடுத்துருக்கேன். 29 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஃப்ரம் 29 to 29 டிகிரி செல்சியஸ் ப்ளா 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 ப்ளா. இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐக்கு. இந்த ஏபிஐக்கு நீங்கள் அப்ளைன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். ஏபிஐயும் ஃப்ரீ தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏபிஐ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு தான். ஏன்னா எனிஹாவ் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதை நான் அப்டேட் பண்ணி மாற்றிடுவேன். ஸோ எஸ், இந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர், இதோட காலிங் மெத்தட் அண்ட் காலிங் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏபிஐ டாக்ஸ்ன்ற இந்த ஏபிஐ லிங்க்குள்ளே போய் ஏபிஐ டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அந்த யூஆர்எல், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஃபோர்காஸ்டா வெதரா என்னங்கிறது, அதுக்கப்புறம் ஐடி ஆர் சிட்டி நேம் ஆர் ஜிப் கோட், அதுக்கு அப்புறமா ஏபிபிஐடி விச் இஸ் ஆர் ஏபிஐ கீ. இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுக்கு நம்ம தனியாக ஹெட்டர்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம் வேணாம். இதை நீங்கள் பேராமீட்டராகவே ஏபிஐக்கு நீங்கள் பேராமீட்டராகவே அனுப்பலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ இன் டு த சர்வீஸ் பார்ட். நீங்கள் இந்த ஏபிஐ லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏபிஐ யூஸ் பண்ணி. கரண்ட் வெதர் ரிப்போர்ட், ஹார்லி ஃபோர்காஸ்டிங், பல்க் டவுன்லோட், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ப்ளா ப்ளா ப்ளா, எவ்ரி திங் தே கிவ். ஓகேவா? நமக்கு தேவையானது இப்போது சிம்பிளாக சொல்ல போனால் ஏபிஐ டாக், கரண்ட் வெதர் டேட்டா. இதோட ஏபிஐ டாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க சிட்டி நேமை வச்சு வெதர் ரிப்போர்ட் எடுக்கலாம், சிட்டி ஐடி, of course geographical coordinates, zip code, and there are few metrics. ஏன்னா நம்ம செல்சியஸ் ஃபேரன்ஹீட்லாம் நம்ம எடுக்கணும்னா ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன் ஃபேரன்ஹீட் யூஸ் யூனிட்ஸ் இம்பீரியல். இதெல்லாம் நம்ம பேராமீட்டராக தான் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் லாங்குவேஜஸ் ஹியர் இட் இஸ் லேங். இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் கைஸ், நீங்கள் ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட், கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜேசோனோட ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? எது பேரண்ட் நோட், எது சைல்ட் நோட், இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு டிசைனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சிட்டி நேம் யூஸ் பண்ணி அந்த சிட்டியோட வெதர், ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் எடுக்கலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்மை நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். லெட் மீ ஷோ யூ. எஸ், சிங்கிள் லைனில் யூஸ் பண்ணி ஒரு சிட்டி நேம், அதுக்கப்புறம் ஆட் நியூஸ் யூஸ் பண்ணி ஒரு வெதர் ரிப்போர்ட். அஸ் யூ கேன் சி, ஆட் நோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வெதர் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட் எதுக்குடா நோட்ஸ் அப்படின்னா, நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இது வேணாம். டிசைனிங் பார்ட் பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு வச்சுக்கிட்டு. இப்போ நான் ஆட் நியூட் யூஸ் பண்ணேன்னா அதில் டெக்ஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீல் ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இல்லை, இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டா கூட இந்த ஹைட் டிசேபிள்ன்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் டெலிவ் ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எஸ், சிட்டி நேம் அண்ட் வெதர் ரிப்போர்ட். லெட்ஸ் கோ டு த ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு வெதர் ஃப்ளோ நான் க்ரியேட் பண்ணி வச்சது தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே நான் சப்மிட் கொடுக்க வேணாம். எனக்கு சிட்டி நேம் கொடுத்து அதுலேருந்து நான் ஸ்கிப் பண்ணி அடுத்த ஃபீல்டுக்கு எதுக்கோ வந்த உடனே எனக்கு டேட்டா ஜென்ரேட் ஆகணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை டெலிட் ஸ்கிரிப்ட் ஆன் யூசர் இன்புட்.
சிட்டி நேம் இந்த ஃபீல்டில் டேட்டாவை கொடுத்து நான் அடுத்த ஃபீல்டு ஸ்கிப் ஆக போது எனக்கு டேட்டா ஃபுல்லாக போகணும். த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வுட் பி லோ கோட் பிளாட்ஃபார்ம். சிட்டி நேம் நாட் ஈக்குவல் டு ஹல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிட்டி நேம்ன்ற ஃபீல்டு வந்து எம்டிஆர் இருக்கக்கூடாது. ஓகேவா? செகண்ட், அந்த சிட்டி நேம்ன்ற அந்த ஃபீல்டில் நம்ம கொடுத்த டேட்டா வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை வந்து பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்புட் டாட் சிட்டி நேம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஏபிஐ கீ. ஏபிஐ கீ நான் உங்களுக்கு எங்கே சொல்லியிருந்தேன், மெம்பர்ஸில் போயிட்டு சொல்லியிருந்தேன்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஏபிஐ கீ போட்டு உங்களுக்கு எரர் காமிச்சதுன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா இது என்னோட அக்கௌண்ட்டில் இருக்க என்னோட ஏபிஐ கீ. அந்த வீடியோ முடித்தோன்னே மாற்றிடுவேன். ஓகேங்களா? இதில் கெட் யூஆர்எல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே யூஆர்எல் and the string will be wait a second, sorry, நமக்கு தேவை வெதர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் யூ ஹாவ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் யுவர் யூஆர்எல். ஏன்னா இது கூட எரர் தான். நான் உங்களுக்கு வீடியோ முடிய போது காட்டுறேன் ஏன் அது எரர்ன்ட்டு. கியூன்ற பேராமீட்டருங்கிறது வந்து கீ. அந்த கீயோட வேல்யூவாக நம்ம வந்து ஜிப் கோட் இது எது வேணால் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே சிட்டி நேம், சிட்டின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ஏபிபிஐடி. அஸ் எ செட் அந்த டாக்ஸில் போனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா. பேராமீட்டர் பாஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் நம்ம ஏபிஐ கீயை வந்து பாஸ் பண்ணோம். ஃபார் தேட் ஐம் யூஸிங் ஏபிஐ அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஃபால்ஸ், பிகாஸ் நம்ம வந்து ஜேசன் டேட்டா தான் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வர போகிறதில்ல. அதனால ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். அஸ் ஐ செட் ஜேசான் டாக்குமெண்ட் நான் சொன்னோன்னே லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் பேசிக் ஆத் வீடியோவில். என்னென்னா நமக்கு ஜேசான் தான் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னா அது கீ அண்ட் வேல்யூவாக தான் ரிட்டர்ன் ஆகும். கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு வந்துட்டாலே அந்த டேட்டாவை நம்ம புல் பண்ணனால அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம். மேப், கிரியேட் மேப் டேட்டா. அந்த டேட்டாவில் let's say URL get JSON response text must guys. அந்த டேட்டா எல்லாமே ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்டோடது தான். ரெஸ்பான்ஸ் கோட்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் காட்டும். 200 401 இந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். ஓகேவா? அது எதுக்குன்னா ஸ்டேட்டஸ் ஆத்தரைசேஷன் ஆச்சா இல்லையா ஸ்டேட்டஸ். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வந்து எரர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ் இதெல்லாம் காட்டுறது தான் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். ஓகேவா? இதில் நமக்கு தேவை வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அஸ் ஐ செட் இந்த ஜேசானோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தான் தேவை. மெயின்ற பேரண்ட் நோடில் தான் வந்து இந்த ரெண்டும் இருக்குது. ஸோ நம்ம கால் பண்ண வேண்டியது மெயின். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம வந்து கால் பண்ணியாச்சு. இந்த மெயின்ன்ற இதை வந்து நம்ம வந்து இப்போ டேட்டான்ற மேப்பில் வந்து ஃபீட் பண்ணியாச்சு. அடுத்து கீ வேல்யூஸை வந்து கீ அண்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கால் பண்ணோம். ஸோ இன்புட் வெதர் ரிப்போர்ட், லெட்ஸ் சே டெம்பரேச்சர் இஸ். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து டிகிரி செல்சியஸில் தான் தேவை. ஸோ செல்சியஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா யூனிட்ஸ் மெட்ரிக் இதை நம்ம பேராமீட்டரில் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணான்னா ஓகே ஃபைன், நாட் அ பிக் டீல். பட் டு ஷோ ஹவ் இட் ஒர்க்ஸ், டேட்டா டாட் கெட் டெம்ப். நல்லா போய் அந்த ஜேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சி மெயினில் டெம்ப், அடுத்து ப்ரெஷர், and next will be and pressure is that's it guys. செக் பண்ணி பார்ப்போமா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு. சேவ். what happened?
Uh-oh, something's missing. Yeah, see, semicolon extra கொடுத்துருக்கேன். Saving. Come on, man. Yeah, I hate this internet connection. Loading. Weather API. First நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து வெதருக்கு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் செக் சென்னையில் என்ன டெம்பரேச்சர்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். சரிங்களா? சென்னை சர்ச் 29 degree. Okay, let's check. Chennai. Oh. So as you can see, oh shit, sorry guys. As you can see, temperature is 29, pressure is 1012. Temperature 29 and the pressure HPங்கிறது pressure தான் 1012. அது வந்து ஒரு யூனிட் தான், ப்ரெஷரை மெஷர் பண்ணுற யூனிட்டு 1012. கான்செப்ட் புரிஞ்சுதா கைஸ்? இவ்வளோ தான். இது வந்து பேசிக் காத்தோட அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐக்கு யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி புல் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது இவ்வளோ தான். உங்களுக்கு இது நெக்ஸ்ட் லெவல் இன்னும் நிறைய வேணும், இல்லை இதுலேயே உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு இதிலே வேறு ஏதாவது கான்செப்ட் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட விருப்பத்தை தெரிய வைங்க. I will work on it. I will look on it. டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஐ நீட் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் திஸ், லைக் திஸ். You can share this with your colleague who don't like the free market, of course, by the way. So yes, that's it guys. Thank you for watching. Bye.